அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது அமானுஷ சக்தியை உணரக்கூடிய ஒரு 8 ராசிகள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அமானுஷ சக்தி. அமானுஷ சக்தினா என்ன? நம்ம கண்களுக்கு தெரியாத தெய்வீக சக்தி இல்லாமல் மற்ற சக்திகள் எல்லாமே அமானுஷம் தான். ஒரு சில நேரத்தில் அமானுஷ சக்திங்கிற இடத்துல தெய்வத்தையுமே கொண்டு வந்துடுறாங்க. அதாவது பேய், பிசாசு, இந்த திருஷ்டி, கண்விடையால் வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமானுஷ சக்தின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களை எப்படிலாம் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் முதல்ல அமானுஷ சக்தினா என்னங்கிறதையும் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சில பேருக்குலாம் கடவுளே இல்லவே இல்லை, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கூட பார்த்தீங்கன்னா பேய் அப்படின்னா பயப்படவும் செய்வாங்களே. கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க பேய் பிசாசுனா அவங்களையும் அறியாமல் பயம் வரும். இதுதான் அமானுஷத்தோட சக்தினே சொல்லலாம். அமானுஷ சக்தியை எப்படி இவங்களால உணர முடியும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இயற்கைக்கு மாறா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா சக்திகளுமே அமானுஷ சக்தின்னு குறிப்பிட்டலாம். அதுல குறிப்பிட்டு ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். நீங்க உங்க வீட்டில் இருக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு பயணம் மேற்கொள்ளும் போதோ, ஒரு இடத்துல நீங்க புதுமையான ஒரு இடத்துல தங்கும் போதோ முற்றிலும் பரிச்சை இல்லாத ஒரு விதமான உணர்வு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம், உங்க கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்குங்கிற ஒரு உணர்வு, உள்ளுணர்வு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில நேரங்களில் அந்த உள்ளுணர்வு எப்படின்னா, நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருந்திருப்பீங்க, நீங்க அதுல முக்கியமான போக்கஸோட இருந்திருப்பீங்க, டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களோட உடம்பு புல்லரிக்க ஆரம்பிக்கும். உங்களோட கைகள் இருக்கிற முடிகள்லாம் அப்படி நிமிர்ந்து நிற்கும் சொல்லுவலையா, அப்படியே கைகளை புல்லரிச்சுன்னு சொல்லியா அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல அமானுஷ சக்தி இருந்தால் இந்த மாதிரி உணர்வுகள் தெரியும். அடுத்த உணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அறையில பாத்தீங்கன்னா காற்றோட வெப்பநிலை ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒரு பேய் இல்லாட்டி அமானுஷ சக்தி இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா வெப்பநிலையில மிகப்பெரிய அளவு மாற்றங்களே ஏற்படும். அந்த இடம் ரொம்ப சில்லுன்னு மாற ஆரம்பிக்கும். நீங்க இருக்கும்போது அப்படி சில்லுங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த அமானுஷ சக்தினால் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. அதை கண்டு நீங்க பயப்படவே வேண்டாம். அது பாடிக்கு இருக்கும், அது பாடிக்கு போகும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம். ஆனா உங்களால் அந்த உணர்வுகள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த அமானுஷ சக்தியை பார்க்கக்கூடிய தன்மையே இருக்குமே. நீங்க நைட் எங்காவது போயிட்டு டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்கறப்ப, நம்ம இந்த காஞ்சனா படத்துல ஒரு கருப்பான ஒரு உருவம் ஒன்று காட்டுவாங்க தெரியுங்களா, அப்படியே லைட்டா போக மாதிரி ஒரு மூலையில கருப்பா ஒரு உருவம் உட்காந்துருக்கு. உண்மையிலே அமானுஷ சக்தி உணர்ந்தவங்க அனைவருமே, அதை பார்த்தவங்க அனைவருமே பார்க்கறக்கு அப்படியே இருந்த ஒரு ஃபீல் தான் சொல்லுவாங்களே. ஏன்னா மேக்சிமம் பார்க்கறக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்தது எதிர்பாராத வாசனைகள். நம்ம இரவுல தூங்கிட்டு இருக்கிறப்பையோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம உட்காந்து முக்கியமான மதிய நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ நம்ம அதை பத்தி யோசிக்காமல் பிஸியா இருக்கிற நேரத்தில் வித்தியாசமான வாசனைகள் நமக்கு வரும். நல்ல ஒரு பூக்களோட நறுமணம் வரும், இல்ல ஊதுபத்தியோட வருமானம் வரும். ஜன்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பூ குலுங்குற போது ஒரு சத்தம் வரும். அந்த மாதிரி வாசனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த வாசனைகள் அதிகமா நைட் நேரம் வர மாதிரி இருக்கும், அல்லது நம்ம தனியா இருக்கும்போது நமக்கு வருமே. சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊதுபத்தியோட ஸ்மெல்லோட இந்த விபூதி ஸ்மெல்லு, சந்தனத்தோட ஸ்மெல்லு இதெல்லாம் கூட வரும். இதையும் ஒரு சில ராசிக்காரங்க அனுபவத்துல பயங்கரமா அனுபவிச்சிருப்பாங்க. அடுத்தது சத்தங்கள். சத்தங்கள் பாத்தீங்கன்னா இந்த கொலுசு சவுண்டு, பிரசன்ன சோழி சவுண்டு, அதுவும் அப்புறம் நீங்க அமைதியா தனியா இருப்பீங்க, யாருமே உங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, ஆனா நடக்கிற சவுண்டு, இந்த மாதிரியான அதை உங்களோட பேரை கூப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீல், உங்களோட பேரை பாத்தீங்கன்னா யாரோ உங்களை சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட போன் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க, அமானுஷ்யம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கும். அதனால நமக்கு எந்த பாதிப்புமே வராது. அடுத்தது மிருகங்களுடைய கண்களுக்கும் தெரியும். அதாவது அமானுஷ்ய சக்தி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மிருகங்களுடைய கண்களுக்கு பாத்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும். பூனை, நாய் இதெல்லாம் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா அமானுஷ்ய சக்தி உணரக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாற்றங்கள்லாம் வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம், அல்லது கண்களாலே அவங்களால பார்க்கவும் முடியும். ஒரு சில பேர் அதாவது உணரக்கூடிய சக்தி இல்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலையில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதை வைத்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான உணர்வுகள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குனாவே அங்க அமானுஷ சக்தி இருக்குன்னு அர்த்தம். இதை ரொம்பவும் சுலபமா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய 8 ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரங்க கடவுளோட நம்பிக்கை அதிகமா பெற்றவங்க, கடவுள் தன்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அமானுஷத்தை உணரக்கூடிய சக்தியும் இருக்கு. அடுத்தது ரிஷபம், அடுத்தது கடகம், அடுத்து கன்னி, அடுத்து துலாம், அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த கண்ணில் பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது விருச்சக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது அமானுஷத்தை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தன்மையோ இல்லது நேருக்கு நேர் அமானுஷத்தினால் பாதிப்புகள் உண்டாகக்கூடிய தன்மையோ விருச்சக ராசிக்காரங்க வாழ்நாள்ல கண்டிப்பா ஒரு தடவையாவது இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் வயதானவங்களா இருந்தாங்கன்னா, ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரணும் இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு இப்பதான் வயசு ஒரு 20 வயசு இருக்குன்னா நீங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த உணர்வு தெரியாது. கொஞ்சம் வயசு
வயசானவங்க ஒரு 40-45க்கு மேலே இருக்கிறவங்க போய் கேட்டு பாருங்க, இந்த மாதிரியான உணர்வு நீங்கள் வந்திருக்கீங்களான்னு. கண்டிப்பாக அவங்க அதில் பாதிச்சிருப்பாங்க, அதை சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகரம், கடைசியாக மீனம். இந்த 8 ராசிக்காரங்களுக்குமே அமானுஷத்தை உணரக்கூடிய தன்மை பிறவியிலேயே இவங்களுக்கு இருக்கு. இவங்களோட ராசியோட தன்மையே அதுதான். மற்றும் மற்ற ராசிக்காரங்க கடவுளுடைய வழிபாடு ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களாலையும் அமானுஷத்தை உணரக்கூடிய தன்மை கிடைக்கும். இந்த ராசிக்காரங்க கடவுள் தன்மையே இல்லாமல் இருந்தாலும், கடவுளை நான் வழிபடவே மாட்டேன் அப்படின்னு இருந்தாலுமே இவங்க வாழ்நாளில் அமானுஷத்தை உணரக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.